நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெகு நாள் கழித்து நான் தனியாக ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். அதாவது இந்த வீடியோ வந்து இலக்கியத்தை பற்றி எதுவுமே கிடையாது, ஒரு புத்தக ரிவ்யூ பற்றி எதுவுமே கிடையாது. இலக்கியத்தை போட்டு ஒன்றும் அந்த அளவுக்கு வியூஸும் வர மாட்டேங்குது, எதுவும் வர மாட்டேங்குது. ஸோ அதனால் ஒரே ஒரு அரசியல் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரத்தில் வித்யா சேவியர் அவளோட இலக்கியத்தை பற்றி பேசலான்னு தான் இருந்தேன். நண்பர் ஒருத்தர் தான் இல்லை இவர்கிட்ட நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு பாருங்க அப்படின்னால ஒரு அரசியலை பற்றி பேசணும். ஒரு ரொம்ப நல்லா போச்சு. மிக அருமையான நானும் ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அதற்கும் வந்து அவரு ரொம்ப அருமையான பதில்களை சொன்னார். ஸோ மே 4ஆம் தேதிக்கு முன்னால் இது வந்து மே 4ஆம் தேதி எல்லாரும் அவளாக எதிர்பார்த்த மாதிரி நானும் அவளாக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதே போல் பலரும் கணித்த மாதிரி நடக்காத மாதிரி நானும் கணித்த மாதிரி நடக்கவில்லை. அது ஒரு விஷயம் ஒத்துக்கலாம். ஆனால் ஒரு பேர் அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது. அதே போல ஒரு உரையில் 2 தளபதிகள் இருக்க முடியாது அப்படி என்பது போல ஒரு தளபதி உள்ளே வந்திருக்கிறார், ஒரு தளபதி வெளியே சென்றிருக்கிறார். இதுதான் இப்போதைய நிலவரம். அதாவது விஜய் கட்சி ஆரம்பித்த போது 22 ஆகஸ்ட்னு நினைக்கிறேன் போன வருஷத்துல ஒரு நிகழ்வும் போது நான் கொடி வரும்போது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ஒரு ஆர்வமா ஒரு 3வது அணி வரப்போகிறது, ஒரு 3வது ஒரு கட்சி உள்ளார வரப்போகுது, அந்த கட்சி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயும் நான் சொல்லியிருந்தேன் அதாவது ஜெயிப்பாரா இல்லை தனிப்பெருமானோட வருவாரா இல்லை அவர் வந்து கூட்டணியில் போறாரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வெல் பிளான், வெல் ஆர்கனைஸ்ட், வெல் எக்ஸிக்யூட்டட் ஒரு வெற்றின்னு தான் சொல்லணும். இந்த வெற்றியை யாருமே எதிர்பார்க்கல. கண்டிப்பாக அவர் எதிர்பார்த்துருக்கலாம். மற்றபடி கருத்து கணிப்புகள் சொன்னவங்கெல்லாம் என்னென்னமோ சொன்னாங்க. எதிர்கட்சிகள் 200 வரும், 110 180 வரும், 210 வரும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவர் வந்து ஒரே ஒரு அதிமுகவோட ஓட்டை தான் பிரிப்பார், திமுகவோட ஓட்டை பிரிக்க மாட்டார் அப்படின்னு எல்லாம் பல விஷயங்கள்லாம் ஓடி இப்போ வந்து அல்டிமேட்டாக எங்கே வந்து நிற்குது அப்படின்னா 108 தொகுதிகளில் அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருக்கிறார் எந்த கூட்டணியும் இல்லாத தாவேகாவின் விஜய் அவர்கள். அப்போ மீதி 2 பேரும், மீதி 2 அணிகளும், அதாவது மீதி 2 அணி, இந்த பக்கம் ஒரு வலதுசாரி அணியும் இந்த பக்கம் ஒரு சமத்துவ அணியும் படுதோல்வியை தழுவிருக்கின்றன. இவ்வளவுதான். இதுதான் வந்து மே 4ஆம் தேதி நமக்கு அளித்த ஒரு ரிசல்ட். அதுக்கப்புறம் இப்போ நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்குது. விஜய் வந்து ஆட்சியை பிடிப்பாரா, அறுதி பெரும்பான்மைக்கு இன்னும் 10 பேர் தேவைப்படுது, அந்த 10 பேரை எங்கேருந்து இருப்பார். இப்போ நான் பேசிட்டு இருந்த சமயத்தில் காங்கிரஸ் தன்னுடைய 5 பேரை கொடுக்குறேன்னு ஒத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு 5 பேர் வேணும். அந்த 5 பேர் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, இன்னும் ஜாஸ்தி தேவைப்படும். ஒரு 125, ஒரு 130, 140 அந்த பேர் இருந்தால் தான் அவருக்கும் ஒரு கான்ஃபிடண்ட்டான லெவலில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நினைத்த விஷயங்களை நடத்தி காட்ட முடியும். விஜய் ஒரு புது சக்தியாக உள்ள வந்திருக்கிறார் அப்படின்னா எதற்காக வந்திருப்பார்? எனக்குன்ற ஒரு கொள்கை இருக்குது, தனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, அந்த விஷயங்களை நடத்தி கொள்ளதான் வந்திருப்பார். அந்த நடத்தி கொள்வதற்கு பெரும்பான்மை கொடுத்திருக்க வேண்டியது விஜய் ரசிகர்களோ இல்லை மக்களுடைய நிலை. பட் என்ன பிரச்சனையாச்சு, தோற்ற இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மார்ஜினாக தோத்துருக்காங்க. பெரிய லெவலில் ஒன்றும் தொகை கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னொரு 20-30 இடம் வந்திருக்க வேண்டியது ஏதோ வகையில் தவற விட்டார் அப்படிதான் நினைக்கணும். மற்றபடி இது வந்து ஒரு பெரிய சாதனை, பெரும் சாதனை. இது வந்து ஒரு சாதாரண சாதனையெல்லாம் கிடையவே கிடையாது. அது வேணா யார் இருந்தால் வந்து ஒத்துக்கலனாலும் இது உண்மை. அதாவது 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்தபோது கூட 33%. இப்போ வந்து விஜய் வந்து 35% கிட்ட போய் தாண்டி நின்றுக்கிறார். அப்படிங்கும்போது இந்த ஒரு சாதனையை இனிமேட்டு யாராவது முன்னெடுக்க முடியுமாங்கிறது அடுத்த ஜென்ரேஷன்லாம் தெரியும். போன ஜென்ரேஷனில் இருந்தவங்க எம்ஜிஆரை பார்த்துட்டாங்க, இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க விஜயை பார்த்தாச்சு. அடுத்தது யார் வரனாலும் வந்து பார்த்து கொள்ளட்டும். அதற்கு முக்கிய மூல காரணம் தமிழ்நாட்டின் இளைஞர்கள் சொன்ன மாதிரி இளைஞர் படை, இளைஞர்கள் படை. இளைஞர்கள் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் நடக்கும் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பெரிய உதாரணம் புருஷனாகவே விஜய் திகழ்ந்திருக்கிறார்.
நான் கூட கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் தான் எங்கள் ஊரில் ஒரு சில விஜய் ரசிகர்கள்லாம் இருக்காங்க. ஏன் ஒரு நிர்வாகியே ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம தம்பி தான். அவங்ககிட்ட கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இல்லைப்பா விஜய் வந்து அறுதி பெருமாள் வரமாட்டாரு, வர்றது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கூட பசங்க நம்பிக்கையோட இருந்தாங்க. இல்லைன்னா வருவாங்க, அவர் தான் வரப்போறாரு, அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் தான் வரப்போறாரு அப்படிங்கும்போது இன்னொருத்தர் வந்து அவருடைய ஃபீட்பேக்கில் பார்த்தா தெரிஞ்சிது, எங்களையாடா தற்குறிங்க அப்படின்னு சொல்றீங்கும்போது அந்த வார்த்தையினுடைய வீரியம் எந்த அளவுக்கு இளைஞர்களை பாதித்திருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. வேற ஒன்றும் ரீசன் இல்லை. விஜயை சுற்றி விஜயை ஆதரிக்கக்கூடிய அந்த இளைஞர்களை தற்குறிகள் என்று சொல்லக்கூடாது. ஆனால் அதை சொல்லி 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 அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோவை தட்டி எழுப்பிட்டாங்க. அந்த தட்டி எழுப்புனதோட விளைவை இப்ப எதிர்க்கட்சிகள் சந்தித்து கொண்டிருக்கின்றன. இதுல என்ன அதிமுக எதுவுமே பேசவே இல்லையே, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுக எதுவும் பேசாததுதான் பிரச்சனையே. அதாவது முன்னையே சொன்ன மாதிரியே அதிமுக ஒரு பிஜேபி இல்லாம ஒரு தாவேகோட கூட்டணி அமைச்சிருந்தா கௌரவமான எதிர்கட்சியா உட்கார்ந்துருக்க வாய்ப்பு உண்டு. ஏன் ஆட்சியில கூட பங்கு கேட்டுட்டு நான் 2 வருஷம் சிஎம், நீ 2 வருஷம் சிஎம்னு கூட இருந்திருக்கலாம். பட் பழனிசாமி வந்து ஏன் அப்படி ஒரு வித்தியாசமான முடிவு எடுத்து பாராளுமன்ற தேர்தலில் நான் கூடவே நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு சட்டமன்ற தேர்தலில் ஏன் போய் தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டாரு பிஜேபி கிட்ட அப்படிங்கிறது தான் தெரியல. அதிமுக தோற்றதுக்கு ஒரு முக்கிய மூல காரணம் பிஜேபியுடன் இணைந்தது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தமிழ்நாடுனாவே பிஜேபிக்கு அலர்ஜி, பிஜேபினாலே தமிழ்நாட்டுக்கும் அலர்ஜி. இது வந்து காலமாக தொடங்குற இது. இப்போ பிஜேபிக்கு இன்னொரு பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னாங்க. அவங்களுக்கு இன்னொரு பெரிய தலைவலி வந்தது என்னன்னா, கேரளாவில் மீண்டும் காங்கிரஸ் வந்துருச்சு. அதாவது தென் மாநிலங்களில் ஆந்திர பிரதேசம் தவிர்த்து மீது எல்லாமே வந்து காங்கிரஸ் உள்ளே இருக்கிறது. இப்ப விஜயுடன் காங்கிரஸின் 5 எம்எல்ஏக்கள் சேர்ந்துட்டாங்க. அந்த எம்எல்ஏக்கள் சேர்ந்ததுனால இப்ப என்ன பிரச்சனையாச்சு, தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் காங்கிரஸின் குரல் ஒலிக்கும், காங்கிரஸ் அங்கம் வகிக்கிறது. இது பிஜேபிக்கு ஆல்ரெடி கோபத்தை ஏற்படுத்தி இருக்கும், கண்டிப்பா ஏற்படுத்தாமலாம் இருக்காது. இப்ப விஜயின் வெற்றி வந்து எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அது வந்து ஒரு பெரும் கொண்டாட்டம். மே 4ஆம் தேதி ஒரு தனித்துவமான கொண்டாட்டம் நடந்தது, நடத்தலாம், தப்பே கிடையாது. மக்களின் தீர்ப்பு தான் இறுதி. அதை வந்து மாற்றுவதற்கு யாராலுமே முடியாது இல்லையா? அது எதுவுமே பேசுறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. மக்களின் தீர்ப்பை மிஞ்சி யாராவது ஒருத்தன் போறான்னா அவன் வந்து தோல்வியைத்தான் தழுவ வேண்டும். அது இதுல நிதர்சனமாக இருக்கு. கண்டிப்பா 2021 பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வரணும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஸ்டாலின் வந்து வரும்போது ஒரு பெரிய ஸ்டாச்சரோட வராரு. தன்னுடைய தகப்பன் இல்லை, ஒரு பெரிய ஆலமரம் சாய்ந்து விட்டது. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவர் வந்து பட்டை தீட்டி 50 வருஷம் அரசியல் பழுத்த அனுபவத்தோடு உள்ளார வராரு. கண்டிப்பா ஸ்டாலினுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். 10 வருஷம் அதிமுக ஆட்சி வந்து போர் அடிச்சிருச்சு, இவங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க, ஒன்றும் மாற்றமே கிடையாது, ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு ஸ்டாலினுக்கு வாக்களித்து அந்த அரியணையில் ஏற்றி வைத்தது. அதாவது அரியணையில் இல்லை, முடிசூட்ட வைத்தது. இப்படி இருந்தும் அவங்க வந்து மன்னராட்சி மாதிரி ஆயிடுதா? அப்படி இல்லை, அந்த ஜனநாயகத்தின் மக்களுக்கு சேவை செய்யுமாறு அழைப்பு விடுத்தது இதே மக்கள் தான். இன்னைக்கு இதே மக்கள் தான் ஸ்டாலின் வேண்டாம், திமுக வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அதற்கு பல விஷயங்கள் சொல்லலாம். நீங்கள் திரைக்கவர்ச்சி, அந்த கவர்ச்சி, விஜயை வந்து வந்ததுலேருந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணது தான் இன்னைக்கு நிலைமைக்கு மிக பெரும் காரணம். விஜயை வந்து தனக்கு ஈக்குவலான ஒரு போட்டியாளராக கருதி இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைக்கே வரல. விஜய் தெளிவாக கருதிட்டாரு, இந்த எனக்கான போட்டி திமுகவும் நானும் தான், இதில் வேற யாருக்கும் இடம் இல்லை, மற்றவர்கள் அதர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இடமே இல்லை அப்படின்றதுல விஜய் வந்து ஒரு லீடராக எந்த அளவுக்கு தெளிவாக இருந்தாரோ அந்த அளவுக்கு தெளிவாக இவர்கள் இல்லை என்பதுதான் நிதர்சனமாயிடுச்சு. ஸ்டாலினுடைய பிரச்சாரத்திலும் சரி, திரு உதயநிதி அவர்களின் பிரச்சாரம் சரி, இல்லை வேறு யாருடைய பிரச்சாரத்திலும் சரி, விஜயை பற்றி இவங்க பேசவே கிடையாது.
என்ன பிரச்சனை, விஜயை பற்றி பேசணும், விஜய் நம்மளே ஒரு பெரிய ஆளாக்கிடுவோம், நம்மளே ஒரு எதிரியாக ஒத்துக்குவோம் அப்படிங்கிற நிலைமையானு தெரியல. ஆனால் விஜயை பற்றி இவங்க யாருமே பேசவும் கிடையாது. இவங்க பேசுறது எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு எதிர்த்து பேசுகிறாங்க. பட் அவங்களுக்கு அன்னைக்கு தெரியல, எடப்பாடி பழனிசாமிக்கும் பிஜேபிக்கும் இந்த இதில் வேலையே இல்லையே அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு விஜயை ஆதரித்து ஒரு சில காம்ப்ரமைஸ்களும் செய்து ஒரு சில பெனிஃபிட்ஸும் பெற்று ஆட்சியில் பங்கு கேட்கலாம் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. யாருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு. ஆனால் அதற்கு விஜயின் கொள்கை எதிரி பிஜேபியோடு அவர் இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத விஜய் தான் முடிவு பண்ணணும். ஆனால் தெளிவான ஒரே ஒரு விஷயம் இந்த தேர்தல் கொடுத்தது, மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. யார் என்ன வேணால் சொல்லிக்கலாம், நம்ம வந்து இது பண்ண முடியாது. மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள். அந்த மாற்றத்திற்காக முடிந்தவரை செய்திருக்கிறார்கள். அந்த முடிந்தவரை செஞ்சது 108ஓட நிற்குது. 108ங்கிறது பல வகையிலையும் விஜய்க்கு நெருக்கமாக தான் இருக்குது. ஸோ அந்த 108ஓட நின்றுச்சு. அது யாரும் எதிர்பார்க்காத உண்டு. ஒரே அறுதி பெரும்பான்மை கொடுத்துருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த இழுத்தடிப்பும் இல்லாமல் ஒரு 5 வருஷம் விஜய் எப்படி தான் ஆட்சி நடத்துகிறார் அப்படின்னு பார்க்கலாம். அவங்களா முடிவு பண்ணுவாங்க. 5 வருஷம் நல்லா நடத்துனியா, வா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற அடிஷனலாக. நல்லா நடத்தலையா, நீ எங்களுக்கு வேண்டாம். புதுசாக யாராவது வராங்களா, இல்லை எக்ஸிஸ்டிங்கில் யாராவது இன்னும் திரும்பி இருக்கிறாங்களா, இல்லை 15 வருஷமாக நம்ம அண்ணா ஒருத்தர் தோற்றுக்கொண்டே இருக்கிறார், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குமா அப்படின்னு மக்கள் தான் சிந்திக்க முடியும். அவங்க சிந்திச்சிட்டாங்கன்னா அதை மாற்றுவதற்கு எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. அது பணமாகட்டும், அதிகாரமாகட்டும், எதாலே முடியாது. இல்லை ஆன்டி இன்கம்பன்சியே இல்லையே, இதே கேள்வி தான் நான் சூர்யா சேவர்கிட்டையும் கேட்டேன். ஆன்டி இன்கம்பன்சியே இல்லைங்களே, அப்புறம் ஏன் திமுக வந்து ஒரு பதற்றத்தோடையே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஆன்டி இன்கம்பன்சி ஸ்டாலின் மேலே கிடையாது. கண்டிப்பாக ஸ்டாலின் தோற்றுறது அப்படிங்கிறது யாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுத்துருக்கும். கண்டிப்பாக என்னதான் ஸ்டாலினை பற்றி நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் ஸ்டாலினுடைய உழைப்பு இந்த 2026 தேர்தலில் அப்படியே கண்கூடா தெரிஞ்சிச்சு. அவ்வளோ வயசில் இறங்கி போடுறது, நடக்கிறது, டிஷர்ட்டை போட்டுட்டு சுற்றுறது, விஜய் என்ன செஞ்சாலும் அதையே செய்கிறது தப்பே கிடையாது. எப்படியாவது ஒன்று 2021லையும் திமுக வரணும், 2026லையும் திமுக வரணும், திமுக தான் நிரந்தரமாக வரணும் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் தவறு. நிரந்தரம் என்பது நிரந்தரம் அல்ல அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். பட் ஏன் அப்படி சொன்னார், எதை நினைத்து அப்படி சொன்னார் அப்படிங்கிறதுலாம் தெரியல. இப்போ அவர் எதிர்கட்சி தலைவராக கூட இல்லாத நிலைமை ஆயிடுச்சு. ஒரு வாய்ப்பு இருக்குது திருச்சி கிழக்கில், விஜய் கை காட்டும் யாரோ ஒரு மீண்டும் ஒரு வேட்பாளருக்கு எதிராக நின்று ஜெயித்தால் ஒரு வகையில் எதிர்கட்சி தலைவராக உட்காரலாம். அப்படி ஒரு வாய்ப்பில் தான் இப்போ நிலைமையில் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு. போக போக இன்னும் நிறைய விஷயங்கள் வரும். என்ன நடக்கிறது, தொங்கு சட்டசபையை வந்து நம்மளும் பார்த்தது கிடையாது. இந்த ஜென்ரேஷனும் தொங்கு சட்டசபைன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தது கிடையாது. தொங்கு சட்டசபையை நம்ம கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தளபதியின் ரசிகர்கள் ஒரே யோசனை இருப்பாங்க, கொடுத்தது கொடுத்தோம், ஒரு பெரிய ஒரு வெற்றியாக கொடுக்காமட்டோமே அப்படிம்பாங்க. மீண்டும் ஒரு தேர்தல் வந்தால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அந்த தேர்தல் வர அளவுக்கு ரிஸ்க்கு எந்த கட்சியும் எடுக்க மாட்டாங்க. அதே போல் தாவேக்காவை எதிர்க்க, அதாவது தாவேக்காவை வந்து நீங்கள் கொள்கை ரீதியாக எதிர்க்கலாம், இல்லை அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அந்த வகையில் எதிர்க்கலாம். அதுக்கெல்லாம் எந்த மக்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் தேவையில்லாமல் இந்த பழைய காலத்தில் வந்து தாவேக்கை பற்றி தேவையில்லாமல் பேசி பர்சனல் அட்டாக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு இனி இங்கு வேலை இருக்காது. நீங்கள் அவங்க ஏதாவது ஆட்சியில் தப்பு பண்ணுறாங்களா, கண்டிப்பாக எடுத்து கருத்து கூறுவதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு, எதிர்கட்சிக்கும் உண்டு, ஒரு சாமானிய மனிதனுக்கும் உண்டு. ஆனால் பர்சனல் அட்டாக்கு நடந்துச்சு இல்லையா, நிறைய பேர் இருக்கிறாங்க, சொல்லவா வேணும். நிறைய பேரெல்லாம் இதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு உங்களுக்கே தெரியும்.
எவ்வளோ பேர் எவ்வளோ கேவலமாக விஜய் பற்றி விமர்சனம் செய்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அவங்க மாதிரி மீண்டும் பண்ண முடியாது, அது வேணால் உண்மை. மீண்டும் பண்ண முடியாதுன்னா, அப்படி பண்ணனா நீங்கள் என்ன விஜய் வந்து பழிவாங்கும் நடவடிக்கையாக ஜெயிலில் போட்டுருவாரா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படி பண்ணனா மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. இப்போ ஒதுக்கிட்டாங்களே, 2026 ஒதுக்கினார்கள் அல்வா, அந்த ஒதுக்கலுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதே ஒதுக்கல் தான். இதில் வந்து விஜய் வந்து போலீஸ் ஜெயிலில் போட்டு பழி வாங்கணும்லாம் அவசியமே கிடையாது. விஜய் அவர்கள் மக்களுடைய நல்லதை பார்த்து போய்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கிரிட்டிசைசிங் எல்லாரும் வரவேற்பார்கள், மக்களே வரவேற்பார்கள், மக்களும் உங்க கூட சேருவாங்க. ஆனால் இந்த பர்சனல் அட்டாக்கு, அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸு, கோதாவில் இறங்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் மீண்டும் ஒதுக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமாக தெரிஞ்சிருச்சு. விஜயும் அதே மாதிரி தான். கருத்து சுதந்திரம் பேசுகிறோம் நல்லா தூக்கிக்குள்ளாக போட்டுட்டு பழைய ஆளுங்க பண்ணின மாதிரியே பண்ணனா இன்னும் பிரச்சனை தான் ஆகும். பேசுகிறோம் பேசி தான் ஆகணும். உனக்கு பிடிக்குதா? ஓகே. பிடிக்கலையா? எதிர்கருத்து இருந்தால் எதிர்கருத்து பேசலாம், இல்லை சொன்ன தவிர திருத்திக்கிறதுக்கு வழி பார்க்கலாம். இது ரெண்டும் இல்லாமல் நானும் இன்னும் கருத்து பழி வாங்குறேன், போலீஸ் கேஸ் போடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் மறுபடியும் விஜய் கையில் எடுத்தார் என்றால் தூக்கி உச்சாணி கொம்புல வைத்த என் மக்களுக்கு தரையில் போட்டு மிதிக்கவும் தெரியும். இவ்வளோதான். இதுதான் 2026 தேர்தலில் ஒரே லைனில் முடிக்கும்னா, மக்கள் நினைத்தால் வேண்டும் என்றால் வேண்டும், வேண்டாம் என்றால் வேண்டாம். அவங்க அதில் தெளிவாக இருக்கிறாங்க. இந்த தடவை கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு 10 சீட்டில் கோட்டை விட்டுட்டாங்க, ஒரு 20 சீட்டில் கோட்டை விட்டுட்டாங்க. வேண்டாம் என்பது தெளிவாக முடிவெடுத்துட்டாங்க. அந்த வேண்டும் என்பவர்களுக்காக இன்னும் கொஞ்சம் போகலை. அந்த வேண்டும் என்பவர்களும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமாச்சு. இது வந்து கண்டிப்பாக வேட்பாளர்கள் பேர்லாம் தெரியல, நிறைய பேரோட வேட்பாளர் பேர்ல யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அப்படி தெரியலனாலுமே விஜய் அப்படிங்கிற விஜய் 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 விசிலு விஜய் விசிலு ரெண்டும் ஒன்று தான். கண்ணை மூடிட்டு போய் ஒரு அழுத்திட்ட ஓட்டு விழுந்துச்சா பார்த்துட்டு வந்துடு, இவ்வளோதான். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வெரி கிளியர். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற அந்த வாய்ப்புகளுக்கு கிடைத்த அத்தனை எம்எல்ஏக்களும் இனி உங்களுடைய பொறுப்பு மிக 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 அதிகம். அதே போல இனி வரும் நாட்கள் மிக 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 கடினம். இது மட்டும்தான். ஏன்னா உங்களை சுற்றி கண்கொத்தி பாம்பா எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எங்கே ஒரு இடத்துல தப்பு செய்வீங்க, அதை வச்சு எப்படி பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பெரிய லெவலில் சுற்றி காத்துட்ருக்குறாங்க. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. உங்கள் தளபதி மீண்டும் மீண்டும் நிரந்தரமாக, அப்படி நிரந்தரம் கிடையாது, மக்களுக்கு நல்லது செஞ்சு மறுபடியும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்படி இல்லையென்றா நீங்கள் உங்களுடைய சுய ஒழுக்கத்தில் கொஞ்சம் தவறுனீங்க, இல்லை பழைய ஆளுங்க பண்ணினதையே பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதே தான். தூக்கி வச்சவங்களுக்கு இறக்கவும் நன்றாக தெரியும். அகெயின் மறுபடியும் இல்லை எங்கள் தளபதியால் தான் நாங்கள் எம்எல்ஏ ஆனாலாம் கிடையவே கிடையாது. மக்களால் எம்எல்ஏ இருக்கீங்க, அவ்வளோதான். மக்கள் நினைத்ததுனால் எம்எல்ஏ, மக்கள் நினைத்ததுனால் பதவி. அதே மக்கள் நினைத்தாலும் பதவி கிடையாது. இதை மட்டுமே வந்து மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஆட்சி நடத்துங்க. உங்களை அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வரவேற்கின்றோம். ஒரு ஃப்ரெஷ் பிளட்டு, ஒரு ஃப்ரெஷ் திங்கிங், ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ் கண்டிப்பாக தேவை தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லா இடத்துக்குமே தேவை, இந்தியாவுக்கே தேவை. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து அதை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் நண்பர்களே, எப்பவும் போல தான் நான் நேராக வந்ததுனால கேட்குறேன், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இனிமேட்டு தான் நம்மளுடைய சேனலோட வீடியோஸ் பார்த்தா தெரியும் அதோட குவாலிட்டி. தமிழ் இலக்கியம் கூட அரசியல் சேர்ந்துருக்குது. இது வந்து ஒரு சார்பு நிலை அரசியல்லாம் கிடையாது, எல்லாத்தை பற்றி பேசுவோம். ஸோ அது ஒரு நாள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பெல் பட்டனை அழுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் நானும் டெய்லி பேசலான்னு இருக்கிறேன்.
நானும் ரொம்ப நாளாக பேசணும்னு யோசிச்சிட்டே இருந்தேன். தனியாக உட்காந்துக்கிட்டு கேமரா முன்னாடி பேசுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ தான் ஒரு 2 3 பேரை கேட்டுக்கிறேன். வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். 2 3 ஜெர்னலிஸ்ட்டுங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நாங்கள் நிறையா பேசலாம். இப்போதைக்கு விஜய் வந்ததுனால அந்த விஜயோட பழைய வீடியோ பார்த்ததுனால தோணுச்சு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணலாம். எப்படி வந்து ஏன் வந்துச்சு, இப்போ அடுத்தது ஏடிஎம்கே ஏன் தோத்துச்சு, எடப்பாடி பழனிசாமி தோற்றுக்கொண்டே இருக்கிறார், இப்போ தோற்றுக்கொண்டே இருப்பவர்களுக்கு ஒரு தலைவன் வேணுமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. கரெக்டு. அடுத்து திமுக என்ன ஆகும்? கண்டிப்பாக கலைஞருடைய வாரிசாக ஸ்டாலின் சிறப்பாக செஞ்சார். ஸ்டாலினை விட நிறைய பேர் சிறப்பாக செஞ்சாங்க. சிறப்பாக செஞ்சவங்க யாரும் தெரியும். அவங்களுடைய அந்த சிறப்பான செய்கை ஸ்டாலினை எந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அறிந்த விஷயங்கள். இனி நிறைய பேசலாம். தேமுதிக எந்த லெவலில் இருக்குது, இப்போ யார் காங்கிரஸுக்கு அடுத்தது விஜய்க்கு யார் கை கொடுக்க போகிறாங்க, கை கொடுக்க போகிறாங்களா இல்லை கைவிட போகிறாங்களா, கை கொடுப்பவன் நாளும் என்ன நடக்கும் தெரியாது. கைவிடப்பட்டார் என்றால் அதனுடைய விளைவுகள் கண்டிப்பாக இரட்டிப்பாக வரும். ஏன்னா இன்றைய மக்களின் மாற்றம் மனநிலை மிக தெளிவாக இருக்கிறது. அந்த மனநிலைக்கு ஏற்றவாறு நடக்கலைன்னா அது அந்த எதிர்கட்சிகள் வாங்கி கொண்ட வரம். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நான் மறுபடியும் நிறைய விஷயங்களோட வருகிறேன், பேசலாம்.